ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதன் சராசரியா ஒரு நாளைக்கு 3 முறை குளிக்க வேண்டும் என்பது நியதி. சிவபெருமான் மனிதர்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்க வேண்டும், எத்தனை முறை சாப்பிட வேண்டும் என்கிற கோட்பாடை சொல்லி வர, அதனால் மாலையில் குளித்து துணி துவைப்பதனால் ஏதாவது தரித்திரம் ஏற்படுமா இல்லையா என்பதையும் சாஸ்திர ரீதியாக விடைகளை இப்போது நாம் விரிவாக பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். நந்தி பகவானுக்கு ஞாபகம் மருதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிவபெருமான் என்ன கூறினார் என்பதை பூலோகத்திற்கு வரும் முன்பே அவருக்கு பாதி மறந்து போயிற்று. சிவபெருமான் 3 முறை ஒரு நாளைக்கு குளிக்க வேண்டும் என்றும் 1 முறை சாப்பிட வேண்டும் என்று கூறி அனுப்பினார். ஆனால் நந்தி பகவானோ ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிட வேண்டும், 1 முறை குளிக்க வேண்டும் என்று அப்படியே தலையிலாக மாற்றி தவறுதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். அன்றிலிருந்து இன்று வரை பூலோகத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் இதை தவறாமல் பின்பற்றி வருகிறோம். ஆனால் இதற்காக நந்தி பகவானுக்கு கிடைத்த தண்டனை தான் மிகவும் பரிதாபமானது. நான் சொன்னதை மாற்றி கூறி காலச்சக்கரத்தை மாற்றிவிட்ட நீ அதே மனிதர்களுக்கு ஒழித்து கொட்டி கஷ்டப்படு என்று சாபம் அளித்து விட்டார் சிவபெருமான். அதன் காரணமாகத்தான் நந்தி பகவான் ரூபத்தில் இருக்கும் காளை மாடுகள் மனிதர்களுக்கு வண்டி இழுத்து கொண்டு கஷ்டப்பட்டு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பிராண கதை இருக்க காலையில் குளிப்பது சரியா அல்லது மாலையில் குளிப்பது தவறா என்ற கேள்விகளும் பல பேர் கேளும். எப்பொழுதும் சாஸ்திரப்படி காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக குளித்து விட வேண்டும். அதன் பிறகுதான் நாம் எந்த வேலையாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும். இப்போது இருக்கும் சூழ்நிலையில் சிவபெருமான் கூறியதை போல 3 முறை குளித்தால் கூட நமக்கு போதாது என்றுதான் நினைக்கிறோம். அந்த அளவிற்கு அசதியும் ஆரோக்கிய குறைபாடு நம்மை சுற்றி நிலவுகிறது. சாஸ்திர ரீதியாக அந்தி சாய்ந்த பிறகு குளிக்கக்கூடாது. கெட்ட காரியங்களை சென்றுவிட்டு வருபவர்கள் தான் சூரியன் மறைந்த பிறகு குளித்து அவருடைய துணியை துவைத்து விட்டு அதன் பின்பு வீட்டுக்குள் உள்ளே நுழைவார்கள். அதனால் குளிப்பதை விட குளித்து அதனுடன் சேர்த்து துணி துவைப்பது என்பதுதான் தரித்திரம் தரும் செயலும் கூட. அதை விட வேலைக்கு சென்று விட்டு களைப்போடு வருபவர்கள் மாலை வேளையில் குளிக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறே இல்லை. ஆனால் உடுத்திய உடையை எப்பொழுதும் சூரியன் மறைந்த பிறகு துவைப்பதை மட்டும் வழக்கமாக கொண்டு விடாதீர்கள். இதனால் குடும்பத்தை தரித்திரம் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் தொல்லைகளும் துன்பங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை தனியே ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் துவைத்து வைத்துக் கொள்வதுதான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.